ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஹிட் ரெசிபிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புளிக்காய்ச்சல் ஸ்டைல் வத்த குழம்பு. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது ஃபஸ்ட்டு செய்கிறேன். நீங்கள் பார்த்துங்க, வெரி சிம்பிள், ஈஸி டு டூ. அதனால் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகா வத்தல் நான் 3 போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட மிளகா வத்தல் வந்து காரமாக இருக்கும், அதனால 3 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் எள்ளு, அப்புறம் நல்லெண்ணெய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன் நான். இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஏன்னா புளிக்காய்ச்சல் ஸ்டைலுங்கிறதுனால. இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், நம்ம வரிசையாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போடுவோம். கடுகு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஏன்னா இப்ப வர்ற கடுகெல்லாம் தெரிச்சு வெளியில போயிடுது, அதனால கடுகு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. மூடி வச்சுட்டோம்னா அது வெடிச்சிட்டு உள்ளே இருக்கும். வெடிச்சிருச்சு. இப்ப கருவேப்பிலை போடுறேன். இந்த புளிக்காய்ச்சல் ஸ்டைலுங்கிறதுனால நான் வந்து கருவேப்பிலையை பித்து போடல, முழுசா போட்டாதான் அது நல்லா இருக்கும். 2 நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு போடுறேன். அடுத்து உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம். நான் இன்னைக்கு பொடி போடுறேன். நீங்க கட்டி பெருங்காயம்னா ஒரு சின்ன அளவு மிளகளவு நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா பெருங்காயம் கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா கசக்கும். இது கொஞ்சம் செவக்க வறுக்கணும். வறுக்கும் போதே நல்ல வாசனை வருது, புளிக்காய்ச்சல் செய்யற வாசனை வருது. இது வந்து சட்டுன்னு வீட்டுல காய்கறி இல்ல அப்படின்னாக்க டக்குன்னு இந்த குழம்பு பண்ணிடலாம். நம்ம யாரும் வந்தாலும் டக்குன்னு போய் கடைக்கு போய் காய்கறி வாங்கறதுக்குள்ள ஒரு குழம்பு செஞ்சு வீட்டுல அப்பளம் இருந்துச்சுன்னா அப்பளத்தை சுட்டோ பொரிச்சோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம். நம்ம இது நல்லா செவக்கணும். பருப்பு செவந்துச்சுனாதான் நல்லா இருக்கும். இதுக்கு இடையில நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், உப்பு போட்டு வச்சிருக்கேன். பருப்பு செவந்துருச்சு. இப்ப மஞ்சள் பொடி போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கூட போடுங்க. போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு எள்ளு, நான் ஆல்ரெடி எங்க வீட்டுல நான் எப்போதுமே வறுத்து வச்சிருக்கேன், அதனால வறுத்த எள்ளு போடுறேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல வறுக்கலைன்னா எள்ளு அப்படியே போட்டு ஒரு பெரட்டினீங்கன்னா அது வறுபட்டுரும். இப்ப எல்லாம் சேர்ந்து வறுபட்டுருச்சு. இப்ப நம்ம இந்த புளி தண்ணியை இதுல ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். புளி தண்ணி கெட்டியா இருக்கு, அதனால. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் புளி தண்ணியில உப்பு போட்டு வச்சிருக்கேன், அதனால நான் உப்பு போடல. நீங்க புளி தண்ணியில உப்பு போடாம இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டுக்கோங்க. இப்ப அடுப்பை பெருசு பண்ணிட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்ப கொஞ்சம் இடையில திறந்து கிளறி விடுங்க. நான் என்னோட மிளகா வந்து காரம் இல்லை, காரம் ஜாஸ்திங்கிறதுனால 3 மிளகா தான் போட்டுக்கேன். நீங்க உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்க காரம் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு கெட்டி ஆகணும். கெட்டியானோன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, முன்னாடிக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். நீங்க புளி தண்ணியை வந்து கெட்டியா கரைக்கிறதுலதான் இருக்கு. கெட்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குழம்பும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும், ஒரு பேஸ்ட் மாதிரி. இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில போனா கூட இதை சாதத்துல போட்டு கலந்து வெளியில தாராளமா எடுத்துட்டு போகலாம். கெட்டு போகாது, வெயிலுக்கும் கெட்டு போகாது, மழையா இருந்தாலும் கெட்டு போகாது. இப்ப இது ஒரு செமி கிரேவி டைப்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருந்தாதான் எங்க வீட்டுல பிடிக்கும், அதனால நான் இந்த ஸ்டேஜ்லயே நான் ஆஃப் பண்றேன். உங்களுக்கு கெட்டியா வேணும்னா நீங்க கெட்டியா ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்ல கொஞ்சம் முன்னாடி நிறுத்தினாலும் நிறுத்திக்கங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. இது நிறுத்தி நீங்க வந்து ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து வைக்கும் போது அது சூடு ஆறவே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால நீங்க இந்த ஸ்டேஜ்ல இறக்கினீங்கனாலே கரெக்டா இருக்கும். ஃபைனலா நம்மளோட புளிக்காய்ச்சல் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை நீங்க வீட்டுல செஞ்சு சமைச்சு பாருங்க. கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.